ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெரி த்ரெட்டில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறோங்கிறது பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம டபுள் த்ரெட் எடுத்து போட்டோம். ஜெரி த்ரெட்டில் வந்து சிங்கிள் த்ரெட் எடுத்து தான் போடணும். அது ஏற்கனவே திக்காக இருக்கும். நம்ம வந்து நாட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஜெரி த்ரெட்டில். அதுக்கப்புறம் கட்டை விரலையும் நடுவிரலையும் வச்சு ஆள்காட்டி விரலில் சுற்றி நான் எப்படி அன்றைக்கி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி போடணும். கீழே ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போய் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். அது மாதிரி வச்சு குத்தி எடுத்துக்கணும். குத்தி எடுத்துகிட்டு பேக்கில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த கோட்டை நோக்கியே நம்ம கோட்டை பார்த்து போடும்போது நீடிலோட லிப்பிலும் அந்த கோட்டை நோக்கியே தான் இருக்கணும். பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு பழகணும். பின்ன பழக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சின்னதாக போட்டு பழகிக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு முடிக்கும் போது நாட்டு எப்படின்னு அன்றைக்கி ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்தேன். இப்போ நாட்டு வந்து பழகின பிறகு நம்ம எப்படி பேசிக் நாட் போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த நாட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, கீழே கொண்டு போய் த்ரெட்டை இப்படி இழுத்தா கலண்டு போயிடும். இப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு நமக்கு ஈஸியாக இன்னொரு நாட் வந்து போட்டதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மேலே கலண்டு போகாமல் இருக்குது கட்டரை வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நாட்டை இழுத்து மேலே இந்த நாட்டை இப்படி விட்டுட்டோன்னா நமக்கு கலண்டே போகாது. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஷார்ப்னஸ்ஸு ஷேப்புகளில் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.